ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னா தாஜ்மஹால் பொருட்காட்சியில் தான் இருக்கோம். இது எங்கே லொக்கேட்டே இருக்குது அப்படின்னா அரவாக்குறிச்சியிலேருந்து பல்லப்பட்டி போகிற ரோட்டில் ரெங்கராஜ் நகரில் கேபி மஹாலுக்கு ஆப்போசிட்டில் லொக்கேட் ஆகிருக்கு. இப்போ வாங்க உள்ளே போகலாம். இங்கே பெரியவங்களுக்கு என்ட்ரி டிக்கெட் 50 ருபீஸும், கிட்ஸுக்கு என்ட்ரி டிக்கெட் 30 ருபீஸும். இப்போ நாங்கள் உள்ளே போயிட்டோம். உள்ளே போனோன்னே இங்கே தாஜ்மஹால் இருக்குது. இங்கே எல்லாருமே ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கலாம். நம்ம ரியல் தாஜ்மஹாலை பார்க்க முடியாட்டி இங்கே இருக்க தாஜ்மஹாலை ஃபோட்டோ ஷூட்டோ அல்லது வீடியோஸ் எடுத்துக்கலாம். இது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கத்திருக்கனால சூப்பர் வீடியோ அண்ட் ஃபோட்டோ ஷூட்டுக்கு இது பெஸ்ட் ஐடியான்னு நான் சொல்லுவேன். இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா 21ஆந்தேதி ஸ்டார்ட் ஆச்சு. ஜனவரி 5ஆந்தேதி எண்ட் ஆஃப் இருக்குது. இந்த பக்கம் சுற்றி வரையும் எல்லா அனிமல்ஸ் தான். இதிலேருந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இங்கேயுமே சூப்பராக இருக்கும். பேக் அண்ட் ஒயிட்டாக இருக்கனால ரியல் பிக்சர் மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிறுத்தை அண்ட் இந்த ஃப்ளவர் ஹார்ட், அப்புறம் இந்த பக்கம்னா அனிமேஷன் வச்சு பண்ணியிருக்க டால், இதெல்லாமே சூப்பராக இருந்தது. இதெல்லாமே தான் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்குது. இங்கே கண்டிப்பாக பெஸ்ட்டு ஃபோட்டோஸ் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். இங்கே பாருங்கள், இங்கே விங்ஸ் மாதிரி இருக்குது. அதில் நான் ஃபோட்டோ ஷூட் எடுத்துருந்தேன். அப்புறம் இங்கே லவ் பேர்ட்ஸு, கிளி எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ஷார்ஃபிங்கு, மங்கி, எலிஃபண்ட், அப்புறம் க்ரோ, இந்த மாதிரி விதவிதமான பிக்சர் இருந்துச்சு. இப்போ நாங்கள் அந்த ராட்டந்தூரி உள்ளே போனோன்னே இங்கே ஸ்டார்டிங்கில் ஒரு மீன் கடை இருந்தது. அப்புறம் இந்த பக்கம் நிறையா கடை ஃப்ரீயாக தான் இருந்தது. இங்கே கடையை பொறுத்த வரையும் அவ்வளோ நிறையாலாம் இல்லை. ராட்டந்தூரி தான் நிறையா இருந்துச்சு. நான் ராட்டந்தூரியோட டிக்கெட்டும் நான் இதிலே சொல்லியிருப்பேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சண்டே ஸ்பெஷல்னு என்னமோ இதெல்லாம் போட்டிருந்தாங்க போர்டு. அப்புறம் இந்த பக்கம் கடை எல்லாமே 2-3 கடை தான் இருந்தது. அதுக்கு மேலே எந்த கடையும் இல்லை. இங்கே ராட்டந்தூரி, எந்த ராட்டந்தூரி ஏறினாலும் கிட்ஸ் அண்ட் அடல்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே 100 ருபீஸ் தான் வாங்குகிறாங்க. ஆனால் நிறைய ராட்டந்தூரி இருக்குது. அது என்னென்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் ஒரு 3-4 ராட்டன் ஆடினேன். அதுவும் என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ராட்டன் தான் நாங்கள் ஆடிருந்தோம். இது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. மேலே போயிட்டு கீழே வரும்போது சூப்பராக சுற்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதோட ப்ரைஸும் 100 ருபீஸ் தான். கிட்ஸுக்கான இந்த ராட்டன் எல்லாமே கம்மி தான். இது 50 ருபீஸ் தான். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் இருக்குது. இந்த ட்ரெயினில் நிறைய பேர் ஃபேமிலியாக உட்காந்து போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் எப்படி சுற்றுதுன்னு. இந்த ராட்டன்லாம் த்ரில்லிங்காக இருந்துச்சு பார்க்கவே. அப்புறம் இங்கே ஜெயின் வீல் இருந்துச்சு. நான் அதையும் உங்களுக்கு காட்டியிருப்பேன். நான் ஜெயின் வீலில் ஆடிருப்பேன். அப்புறம் இந்த பக்கம் ஃபுல்லாக ரோலர் ஹெலிகாப்டர் இருந்துச்சு. அதிலே நிறையா பேர் போகிறாங்க. அதையும் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது இப்போ தான் பொறுமையாக சுற்றும், பட் சூப்பராக இது சுற்றும். இதெல்லாமே கிட்ஸுக்கான கார். நாங்கள் ஃபஸ்ட்டு கொலம்பஸ் தான் ஏறினோம். கொலம்பஸ் பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அடுத்த ராட்டினா நாங்கள் இந்த ராட்டன் தான் ஆடிருந்தோம். இது ரொம்ப த்ரில்லிங்காக இருந்துச்சு. நான் சைட்லலாம் உட்காரல, சென்டரில் தான் உட்காந்துருந்தேன். அதனால எனக்கு அவ்வளோ தெரியல ஃப்ரெண்ட்ஸ் எதுவும். பட் இது சுத்த தலையெல்லாம் சுற்றுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் ட்ரெயினில் ஏறி இருக்காங்க பாருங்கள். ஒரு ட்ரெயினில் கிட்டத்தட்ட ஒரு பாக்ஸில் 2-4 பேர் உட்காரலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொலம்பஸ் வேகமாக போகும்போது தான் எனக்கு பயமாக இருந்தது. ஸ்லோவாக போன வரையும் எனக்கு ஒன்றுமே தெரில ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஜெயின் வீல் இங்கே இருக்குது பாருங்கள். ஜெயின் வீலில் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க. நானும் ஜெயின் வீலுக்கு தான் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் அட்டனாக போனோம். ஜெயின் வீல் சுற்றுறப்ப எனக்கு ஒன்றும் தெரியல. வேகமாக சுற்றுறப்ப தலையெல்லாம் சுற்றிடுச்சு. போக போக நல்லா த்ரில்லிங்காக சூப்பராகவே இருந்தது. பாருங்கள், நான் உட்காந்துருக்கேன் பாருங்கள். எனக்கு இந்த வீடியோவில் பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ ஹைட்டாக போச்சு அப்படின்னு. நீங்களும் பல்லப்பட்டி இல்லை அரவாக்குறிச்சி இங்கெல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த தாஜ்மஹால் எக்ஸ்போவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான எக்ஸ்போன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இங்கே கடை மட்டும்தான் இல்லை, ராட்டந்தூரியை பொறுத்தவரை நிறையாவே இருந்தது. இப்போ நான் உங்களுக்கு ஜெயின் வீலை கிட்ட காட்டுறேன் பாருங்கள். நான் 2வது பாக்ஸில் தான் உட்காந்துருந்தோம் பாருங்கள். இதோட என்ட்ரி டிக்கெட்டுமே 100 ரூபா தான். இங்கே எது எடுத்தாலும் 100 ரூபா தான் ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல. பட் ராட்டந்தூரியோட ரேட்ஸ்லாம் ரொம்ப ஹையாக இருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. நான் காட்டின ராட்டன் எல்லாமே இங்கே இருக்குது. நிறைய பேர் ராட்டந்தூரிக்குள்ள அவ்வளோ வரல ஃப்ரெண்ட்ஸ். இங்கே எல்லாமே இந்த ஃப்ரண்ட்டில் ஃபோட்டோவுக்கு தான் நிறைய பேர் இருந்தாங்க. இந்த ராட்டந்தூரி கடை சைடு அவ்வளோ யாரும் இல்லை. நிறைய ராட்டந்தூரி காலியாக தான் இருந்தது. இந்த ஆஃபலி லீவில் நீங்கள் ட்ரை பண்ணோம் அப்படின்னா இந்த பொருட்காட்சியை ட்ரை பண்ணலாம். அதுக்கு நான் பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரையும் இந்த பொருட்காட்சி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னா நான் சொல்லுவேன். இங்கே ஃபுல் ராட்டனே உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். மேலேருந்து நான் ஜெயின் வீல்லேருந்து எடுத்திருக்கேன். இங்கே ஃபுல்லாகவே இப்படி தான் இருந்தது. எனக்கு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பட் ஃபோனை கையில் வச்சுருக்கனால ரொம்ப த்ரில்லிங்காகவும் இருந்தது.
மேலே போகும்போது லுக்கு சூப்பராக தெரிஞ்சுச்சு ஃப்ரெண்ட். லைட்டிங் செட்டப்போட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நானும் பார்க்க. அப்புறம் நாங்கள் எல்லாமே முடிச்சுட்டு கிளம்ப வெளியே வந்துட்டுருக்கோம். இப்போ இங்கே சூப்பராக இருந்தோம். இங்கே வந்து என்னென்ன ராட்டன்துரின்னு சொன்னேன்ல, இங்கே பக்கம் என்ன இருக்குது அப்படின்னா பேய் வீடு, அப்புறம் 3D ஹவுஸ், இந்த பக்கம் ஸ்னோ வேர்ல்டு, இது எல்லாத்துக்குமே என்ட்ரி டிக்கெட் 100 ரூபா தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.